வணக்கம். ஹலோ தோலா. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலே சரி, என்னை கலவரம் பண்ண விடல, என்னை தீபம் ஏற்ற விடலைன்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்படி தான் போயிடுச்சே தவிர, நம்ம இப்போ ஒரு நோயற்று ஒரு சுகாதாரமாக இருக்கிறோன்னா நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகள் இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் தூய்மை பணியாளர்கள். அவங்க ஒரு வருஷ காலமாகவே அவங்க உரிமைக்காக போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம கண்டுக்கவே இல்லை. ஸோ எதுக்காக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க, எது அவங்களோட பேசிக் டிமாண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல தோழர் துரைசிங்கம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். இப்போ நீண்ட காலமாவே தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் என்ன கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க தோழர்? இது என்ன விஷயம்னா, இது தனியார் மயமாக்குறதுனுடைய விளைவு, அதனுடைய பிரச்சனை தான் இது. உலகமயம் தனியார் மயம் இந்த கொள்கை வந்த பிறகு அதனுடைய பிரச்சனை தான் இது. நரசிம்மராவ் ஆட்சியில் நகர்பாலிகா சட்டம் போடப்பட்டது. அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில் தான் இந்த கார்பரேஷனுக்கான இது தனியார் மயமாக்கல் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஜெயலலிதா ஆட்சிங்க. அப்போ ஜெயலலிதா தன்னுடைய பினாமியா ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டங்களை பார்த்து கொண்டிருந்த அவங்களுடைய அந்த ராம்ஜி ரெட்டியோ ஏதோ ஒரு இது அவங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மேயர் எலெக்ஷன் வருது. அதில் ஸ்டாலின் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சில மண்டலமாக பண்ணுறாங்க. அது என்னென்னா அவங்கக்கிட்ட தனியார்கிட்ட கொடுத்துடுது. அப்போ தனியார்கிட்ட கொடுக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால், ஒன்று அவங்களுக்கு ஏற்கனவே கார்பரேஷன் கொடுத்துருந்தா ஊதியம் குறைவு, இன்னொன்று பணி நிரந்தரம் கிடையாது. யாரை வேணால் அவங்க தூக்குவாங்க, யாரை வேணா வச்சுப்பாங்க. ஒரு உத்தரவாதம் பணி காப்பு கிடையாது. தொடர் இன்னொரு டவுட் என்னன்னா, இது திமுக ஆட்சியில தான் இது தனியார் வசப்படுதா இல்ல இது எப்ப தொடர் மாறிச்சு? அதான் வாஜ்பாய் ஜெயலலிதா ஆட்சியில இருந்து அப்ப மேயர் அந்த ஸ்டாலின் உட்பட எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிப்படியாக ஒவ்வொரு மண்டலங்களாக மாத்திட்டு வராங்க. இப்போ இந்த ஒரு வருஷமா தீவிரமா நிறைய நடந்துட்டு வருது. அப்ப அந்த ரிப்பன் பில்டிங் தான் ரொம்ப கவனத்தை பெற்றது. ரிப்பன் பில்டிங் ஆண்டை அவங்க பண்ணும்போது, மாநகராட்சி அலுவலகத்தில் பண்ணும்போது அது பெரிய கவனத்தை பெற்றது. அது அதுக்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட கைது, சென்னையில் கைது. இதில் சில விஷயங்கள்னா அனுமதி வாங்கிட்டு கூட பண்ணுறாங்க. அது கூட பேச்சுவார்த்தைக்கு வராமல் எதனா இது பண்ணுறாங்க. முக்கியமாக இதில் ஒரு சமூகம் என்னவா இருக்கணும்னு சொன்னால், ஒரு சமூகத்தில் உழைப்பாளர்கள் தான் மதிக்கப்படணும். அதுவும் கடின உழைப்பாளர். இந்த சோசியலிச நாட்டிலலாம் இது போல தூய்மை பணியாளர்களுக்கு உடல் உழைப்பாளர் தான் அதிக சம்பளம் வாங்குவாங்க. உடல் உழைப்பாளர் மற்றவங்கலாம் அவங்களோட குறைவான சம்பளம் தான் வாங்குவாங்க. இங்கே என்னன்னா தலையீடு இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்குலாம் நிரந்தரம் கிடையாது. அப்போ இவங்களுக்கு குறைந்தபட்சம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, 30,000 ரூபாய் அனைவருக்குமே நிர்ணயம் பண்ண குறைந்தபட்ச ஊதியன்றது தான் எல்லா தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு. அதுவே இவங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது. 19,000 ரூபாய், 17,000 ரூபாய், 13,000 ரூபாய் இப்படி கொடுக்கப்படுது. ஊதிய உயர்வு கேட்டிருக்காங்க. ஆமா, ஊதியம், அதாவது ஊதிய உயர்வு இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஊதியத்தை அப்படியே தொடரணும். இன்னொன்று பணி பாதுகாப்பு, அதை நிரந்தரமாக்கணும். வேலையை விட்டு தூக்கக்கூடாது. ஏற்கனவே யாரு மாநகராட்சியில் வேலை செஞ்சிருந்தாங்களோ அவங்க அப்படியே இதில் தொடரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்க இருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தை எந்த கட்சிகளும் பெருசாக எதிர்ப்பது கிடையாது. சும்மா ஒரு ஷோ காமிக்கிறாங்க. விஜய்லாம் அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஒரு தொழிலாளர் போராட தொழிலாளர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்த ஒரே தொழிலாளர் தலைவர் அவர் தான். தொழிலாளர் தலைவர். ஆமாம், ஏன்னா அவர் இறந்தவங்களே வீட்டில் கூப்பிட்டு பார்த்த நபர். அந்த அளவுக்கு தான் அவருடைய அணுகுமுறை இருக்குது. அதே போல் மற்றவங்களாம் ஒரு சும்மா தான் இவங்க பேசிக்கொள்ளக்கூடியதெல்லாம் எப்படின்னு சொன்னால், எடப்பாடி இவங்கெல்லாம் சும்மா இந்த உலகமயம் தாராளமயம் தனியார் மயத்தை மாறி மாறி எல்லாருமே நடைமுறைப்படுத்துகிறாங்க. பிஜேபி ரொம்ப காட்டிக்கிறாங்க எதிர்க்கிற மாதிரி. இதெல்லாம் சும்மா இவர்களுக்குள்ளே இருக்கிற ஓட்டு அரசியல் தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க மட்டும் இல்லாமல் நர்சிங் போராடுறாங்க.
ஆசிரியர்கள் போராடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த போராட்டங்கள் ஏன் இந்த போராட்டங்களை வந்து கண்டுக்கிறது இல்லை? அதுதான் முக்கியமான ஒரு கொஸ்டினே அங்கதான் இருக்கு. ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதிகளே இப்படிதான் இருந்துச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் நாங்க பணி நிரந்தரம் செய்வோம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வராங்க. கண் முன்னாடியே அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க கோரிக்கை என்ன, நீங்க இப்போதைக்கு கலைஞ்சு போங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த ஸ்டெப் கூட என்ன கவர்மெண்ட் எடுக்காம இருக்கு? என்ன காரணம்? இல்லை, 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்த குறுநில மன்னர்கள் தான் இங்கே நிறைய இருக்கிறோம். இந்த கட்சிகள் எல்லாம் அவங்க தான் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவர் சேகர் பாபு வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து அவருடைய ஈகோலேருந்து அவருடைய இதுலேருந்து அணுகிறாருன்னா, அங்கே ஏவாவில் அங்கே விவசாய போராட்டங்கள் நிலங்களுக்கு போட்டு அதெல்லாம் வந்து ஒழுகுறாரு. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்ததுக்காக தான் அந்த இளைஞர்கள் மாநாடு ஒரு ஏரியை முழுக்க தூத்து மண்ணை போட்டு நடத்துறதுக்காக விவசாயிகள் போராடினாங்க. அவங்கள பிடிச்சி சிறையில் போட்டாங்க. அதனால் அங்கே கொந்தளிப்பாக இருக்குதுன்றதுக்காக இன்னைக்கு திருவண்ணாமலையில் விவசாயிகள் மாநாடு இன்னைக்கு வந்து ஏவாவில் உடனே நடத்தி ஸ்டாலினை கூப்பிட்டு நடத்துகிறார். அப்போ அதை வந்து இது பண்ணலான்னு பார்க்குறாங்க. இப்படி தான் அது முக்கியமானது. அதனால அதை வந்து ஒரு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் என்னன்னா இவங்கள பெரிய ஓட் பேங்காக பார்க்க மாட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு பெருகி இது மக்கள் போராட்டமாக மாறினாதான் முடியும். அப்போதான் பயப்படுவாங்க. ஒரு எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு போல இருந்தால் தான் இவங்க பயப்படுவாங்க ஆயிரக்கணக்கான. ஆனால் ஒரு சின்ன வாய்ப்பு வந்தது. அதாவது ரிப்பன் பில்டிங்கில் போராடி கொண்டு இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஆதரவு வந்தது. எல்லா இடத்துலையும் ஆதரவு போராட்டங்கள்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். அதாவது துப்புரவு தொழிலாளர் இல்லாத வேற அமைப்புகளை சார்ந்தவங்க போராடினாங்க. எப்பவுமே ஒருத்தர்கள் தனக்காக பொருளாதார கோரிக்கைகளாக போராடும் போது மற்றவர்கள் போராடும் போது அது அரசியல் போராட்டத்தன்மையை பெறுது, ஒரு அரசியல் விஷயமா மாறுது. அப்போ எல்லாரும் ரிப்பன் பில்டிங்கை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒருத்தனை வந்து போட வச்சு ஹைகோர்ட்டில் போட வச்சு அந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்களுடைய வரட்டுவாதத்தினால ஒரு சிறிய வாய்ப்பு போச்சு. நம்முடைய நோக்கம் என்ன? ஊதிய இது உயர்வு, பணி பாதுகாப்பு, இந்த 2 கோரிக்கை விட்டுட்டு அவங்க ரிப்பன் பில்டிங் வந்து அந்த சுதந்திர நாள் வந்து அங்கே நடத்துவாங்க நல்லா தெரியும். அப்போ அங்கே கட்டாயம் அனுமதிக்க மாட்டாங்க, கோர்ட்டு ஆர்டரு இதை காட்டி அப்புறப்படுத்துவாங்கன்னு தெரியும். அப்போ வேற இடத்துல அவங்க போராட சொல்கிறாங்க. அப்போ வேற இடத்துல போராட சொல்லனா கூட நாம கேட்டு என்ன பண்ணிருக்கலாம். வேற இடத்துல தொடரும் போது இன்னைக்கு இருக்க சமூக ஊடகங்களுடைய இதோட ஆதரவு பெருகிட்டு இருக்குது. அதை தொடரும் போது நல்லா இன்னும் பலமான போராட்டமா அது மாறி இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு அதுல இருந்தவங்க தலைமை தாங்கினவங்க வரட்டுத்தனமா நாங்க இங்கதான் போராடுவோம், இது ஒரு கண்மூடித்தனமானது, ஒரு காமன் சென்ஸே கிடையாது. அவன் வந்து கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறான், சுதந்திர தினம் கொண்டாட போறான், அவன் எப்படி அங்க போராட விடுவான்? அவனுக்கு அது ஒரு வாய்ப்பு. இது அவன் விரிக்கிற ஒரு வலை. இந்த வலையில வந்து இவங்க அப்படியே அந்த போராட்டத்தை எடுத்துன்னு போய் அப்படியே முடுகடிச்சிட்டாங்க. உடனே அதை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணான், எல்லாரையும் அப்புறப்படுத்தி அதில் அவங்கள சப்போர்ட் பண்ணுற வக்கீல்கள் எல்லாம் தனி கைது, அவங்களெல்லாம் வந்து கடுமையாக அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறதுன்னு அவன் வந்து அதெல்லாம் பயன்படுத்திட்டான். இது வந்து அவன் விரிச்ச வலையில போய் விழுந்தது தான். அந்த நபர் யார் சொல்லுங்க, தலைமை தாங்கினாங்கன்னு சொல்றீங்களே? இல்ல, தொழிற்சங்கங்கள் ஒரு 2-3 தொழிற்சங்கங்கள் இருக்குது. அவங்க இதுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த சிலர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ தொழிலாளர்கள் அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. அப்ப எப்பவுமே இதுல வந்து தலைமை தாங்கக்கூடிய சக்தியினுடைய பிரச்சனை என்னன்னா அவர்கள் உணர்வுலேருந்து இது செயல்படக்கூடாது. அந்த போராட்டம் யார் தொழிலாளர்களா, என்ன தொழிலாளர்கள், அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லைக்கு உட்பட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நகர்த்தணும், அவ்வளோதான். கையை பிடிச்சி ஒரு முன்னகர்த்தணும், அவ்வளோதான். இவங்க உணர்வுலேருந்து செயல்படக்கூடாது, அவங்க உணர்வுலேருந்து செயல்படணும். இதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஒரு மக்கள் திரள் போராட்டங்களாக ஒரு பரவலாக அரசியல் போராட்டமாக மாற்றக்கூடிய உத்திகள், சிந்தனைகள் போராட்ட தலைமைகளுக்கும் இல்லாமல் இருக்கிறது கூட சிக்கலாக இருக்குது, அரசுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ அதனால தான் இவங்க வந்து இந்த தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், நர்ஸுங்க கூட பெரிய ஓட்டிங் கிடையாது. ஆமா தோழா, இப்போ முதல்வர் அவர்களே நிறைய மேடைகள்ல பேசுறாரு, இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் தானே அப்படின்ற ஒரு மெத்தனம் இருக்காது. ஆமா, அவங்க ஓட்டு இப்போ அவளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றி, அது வாக்கு வெற்றி இருக்கு இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும், அவ்வளவுதான் அவங்க கணக்கு, அவ்வளவுதான்.
ஆமா அப்படிதான் கணக்கு தவிர திருப்பரங்குன்றத்துக்குலாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. இப்ப மோடி கவர்மெண்ட்டுக்கே வந்து சவாலா விட்டுருந்தாரு. சோ அந்த வகையில இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் நம்மள சுகாதாரமா வச்சுட்டு இருக்க மக்கள் வந்து இவ்வளவு போராட்டம் பண்ணும்போது அதை வந்து இன்னும் இதுவரையுமே ஒரு மேடையிலும் பேசாம இருக்காங்க. ஆமா இவங்க மதிக்கிறதே இல்லைங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய தன்மை தான் இந்த அரசுக்கும். இந்த அரசுக்கு இவங்களால பெரிய ஓட் பேங்க் கிடையாது. இவங்க ஓட்டு போட்டு உடனே நம்ம ஜெயிக்க போகிறது கிடையாது. அந்த அலட்சியம். ஆனால் உண்மை என்ன, அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு டெம்பரவரி ஊழியருக்கு 30,000 50,000 1 லட்சம் பர்மனெண்ட் ஊழியர்களுக்கு அவங்க தரணும். அவங்களுக்கு தான் அதிக சம்பளமே தரணும். அதாவது இந்த சமூகம் மதிக்கப்பட வேண்டிய வேலை செய்யறவர்களாக யார் மதிப்பாங்கன்னா எப்பவுமே தூய்மை பணியாளர்கள், கல்வி, சுகாதாரத்தில் வேலை செய்கிறவங்கள தான் ஒரு சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆமா, ஆனா இங்க எல்லாமே தலைகீழ இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சும்மா வந்து ஸ்டாலினை தாக்குறாங்களே தவிர ஒரு தீவிர போராட்டத்தை எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பிரச்சனை. அப்ப தீவிரமா இது எடுக்க முடியும். ஏன் எடுக்கலன்னா இவங்களே ஆட்சியில் அதை தான் நடைமுறைப்படுத்தினாங்க. நாளைக்கு இவங்க ஜெயிச்சு வந்தாலும் இவங்க அதை தான் நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்காக தனியாக அனைத்து அரசு துறையிலையும் தனியார் மயமாக்குவதனுடைய விளைவு தான் இது. அப்ப திமுக அரசுன்னு இல்ல, சுத்தி இருக்க மற்ற கட்சிகளுமே வந்து தூய்மை பணியாளர்களை வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து பெருசா எடுத்துக்கல. அதனால இன்னும் கேள்வி கேட்காம இருக்காங்க. புரியுதுங்க தோழர். இதுல என்னன்னா இப்ப கவர்மெண்ட் வந்து இதை தனியார் மயமா ஆக்கிடுது. அது என்ன ஒரு காரணம் சொல்லி கொண்டு வராங்க தோழர்? இப்ப இவங்க கேட்கும் போது எதுக்கு இதை தனியார் கிட்ட ஒப்படைக்கும் போது அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க விடுப்பு வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அன்னைக்கு ஊதியம் வழங்கப்படும், உங்களுக்கு PF எல்லாம் பிடிக்கப்படும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்ல அது வந்து ஏற்கனவே போராடி பெற்ற விஷயங்கள் தான். ஆனா ஒரு நிரந்தர தொழிலாளியா இருக்குதுன்றது டெம்பரவரியா நீங்க PF குத்து ES எல்லாம் கொடுத்து டெம்பரவரியா இருந்து நான் நாளைக்கே என்ன தூக்கிட்டுனா என்ன பிரயோஜனம்? அது இருக்கு. அதுவும் சென்னையில் இருக்கிற அடிப்படை வர்க்கங்களுடைய தொழில்கள்ல அது ஒன்று முக்கியமான தொழில். அப்போ அது வந்து அதிக கவனத்துல வந்து அவங்க கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அரசுக்கும் பணியாளர்களுக்கும் இருக்கிற அந்த உறவை வந்து இதுக்கப்புறம் முடிச்சிருவாங்க தோழர். ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம டைரக்டா கவர்மெண்ட் போய் கிளைம் பண்ண முடியும். ஆனா இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் என்ன சொல்லிடும், அதை நாங்க கான்டாக்ட் விட்டுட்டோம், நீங்க அந்த இஷ்யூ அங்க பாத்துக்கோங்கன்னு விட்டுருவாங்கல்ல. அப்ப இதுக்கப்புறம் வந்து தொழிலாளர்களால அங்க ஒரு பிரச்சனை இருக்கு இந்த கான்டாக்ட்ல அவங்களால நேரடியாக வெளியே வந்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல தோழர், அவங்க அதை தான் வைக்கிறாங்க. ஆமா, இப்போ நிரந்தர மின்மையினால எதனா பேசுனா வேலை போயிடுன்ற அச்சம் இருக்கு. அந்த அச்சம் அது இல்லாமல் சேகர் பாபனுடைய அந்த இந்த ஏரியா பண்ணையார் குறுநில மன்னர் அவருடைய இது இருக்கு இல்லையா அடக்குமுறை. ஏன்னா அந்த ரிப்பன் பில்டிங் விஷயத்துல ஈஸியாக பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் சேகர் பாபு அந்த பேச்சுவார்த்தையை முடிக்க முடியாமல் செஞ்சது அவனுடைய ஈகோ தான். சேகர் பாபுடைய ஈகோனால தான் அப்பயே அது முடிக்காம போனது. அப்போ சேகர் பாபுனுடைய ஈகோக்காக இது போல குறுநில மன்னர்களுடைய ஈகோக்கள் தான் இங்கே வந்து எல்லா வேலைகளும் நடக்குது. இவங்க வந்து தெளிவாக தொழிலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இது முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறாங்க. பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக அப்புறம் தனியார் மயமாக்கலுக்காகவும் இவங்க செயல்பட்டு இருக்காங்க இந்த குறுநில மன்னர்கள் எல்லாம். அதான் வந்து உண்மை. இது இந்த தலைமைகள் வந்து அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா தலைமைகளுக்கு அதுக்கான தேவையான எல்லாமே போய் சேர்ந்துடும். தலைமைகளுக்கு தெரியாமல் எதுவும் கீழே நடக்கிறது இல்லை. அது நாளைக்கு எது வந்தாலும் சரி, அது வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து இருக்குது. ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு இவ்வளோ, எதிர்கட்சிக்கு இவ்வளோ, மற்ற கட்சிகளுக்கு இவ்வளோன்னு சொல்லி அதை அதாவது மேலே இருந்து விஓ வரைக்கும் இந்த பங்கு பிரித்தல்ன்றது எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போது இவங்களுக்கு அதெல்லாம் வந்து திரைமறைவில் இவங்கெல்லாம் ஒன்று தான். ஆனால் வெளியில் வந்து ஏதோ மக்களுக்காக இருக்கிற மாதிரி இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில் கார்பரேட் முதலாளிகளுக்காக இந்த தனியார் மயமாக்கலுடைய விளைவு தான் 90களில் வந்த கொள்கை தான் இது காரணம். அப்போ அந்த தனியார் மயமாக்கலை எதிர்த்து நம்ம தீவிரமாக போராட வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் இந்த மக்களுடைய தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கும் அனைத்து தொழிலாளர் போராட்டங்களுக்கும், அதாவது தூய்மை பணியாளர்கள் இப்போ ஆசிரியர்கள் பண்ணுறாங்க, நர்சிங் பண்ணுறாங்க, இவங்க அனைத்து தொழிலாளர்களுக்கும்
நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு கட்டாயத்துல இருக்கனால இன்னைக்கு கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் மயக்கடிச்சு வந்திருக்காங்க, உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்திருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் என்னதான் தோழர் சொல்லுது பணியாளர்களுக்கு? இப்போ அவங்க வந்து கண்டுக்கவும் மாட்டுறாங்க. பணியாளர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்றாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அரசு வந்து பணியாளர்கிட்ட சொல்ற ஒரு விஷயமா என்ன இருக்கு தோழர்? இல்ல பேச்சுவார்த்தை முன்ன கொஞ்சம் தொடர்ந்து நடந்ததோட அதுக்கப்புறம் நடக்கும் எதுவுமே இல்ல. நீங்களே வந்து இருந்துக்குவாங்க, எப்ப நீங்க எஞ்சி போனா போய்க்கோங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நாள் வந்து இருக்க விடுறாங்க அனுமதி, ஏன்னா கோர்ட்டு சொல்லியிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோ காரணம் சொல்லி அவங்கள வந்து தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி. இது எப்படி சொல்ல ஒரு மக்களுக்கான ஆட்சியா இதை எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா நம்பிதானே ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்க வாக்குறுதியிலே அது இடம் பெற்றிருக்கு. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் செடி கூட உங்களால கொடுக்க முடியல போது இந்த ஆட்சி மேல இதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு எப்படி சொல்ல நம்பிக்கை இருக்கும் இதுக்கப்புறம்? ஆமா இப்படிதான். அதாவது மாவோ சொல்றார், மக்கள் வந்து போராட்டங்களை தான் இந்த அரசியலே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த போராட்டங்கள் மூலம் தான் இந்த அரசு நமக்கானது இல்லை, இங்க சொல்ற ஜனநாயகம் நமக்கானது இல்லை, பணக்காரர்களுக்கான ஜனநாயகம் இது அப்படின்றத கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த போராட்டங்கள் தான் அவங்களுக்கு புரிய கூட வைக்குது. இதை கூட இவங்க தான் புரிய வைக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் தான் இதை புரிய வைக்கிறாங்க. கண்டிப்பா தோழர். அப்ப இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா அரசு இருக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைச்சிரும் தோழர்? இப்ப கார்பரேட்டுக்கு விற்க போறாங்கன்னா அது அவங்களுக்கு அதுல என்ன ஒரு நன்மை இருக்குன்னு கேட்க. அவங்களுக்காக தானே இருக்காங்க, கார்பரேட்டுகள் தான் இவங்களை தீர்மானிக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் பின்னாடியும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சீமானு இப்போ புதுசாக வந்துக்கிற விஜயை தவிர மற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் அந்த கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாமே கார்பரேட் முதலாளிகளே. அவங்களே கார்பரேட் முதலாளி. அப்ப இந்த ராம்கி நிறுவனமும் அப்படி ஒரு கார்பரேட் நிறுவனம் சார்ந்துதான் இருக்கு. எல்லாரும் சார்ந்தும் அவங்க எல்லாரும் சார்ந்தும் ஜெயலலிதா இதுல இருந்து இருந்துட்டு இருக்குது. அது எல்லாரும் சார்ந்தும் யார் வேணாலும் அவங்களுக்கு வந்து உதவிகளை செய்வாங்க, அவங்களுக்கு ஆதரவாக தான் நடந்துப்பாங்க. அப்ப இந்த போராட்டம் எப்படிதான் தோழர் அவங்களுக்கான உரிமையை வந்து எப்பதான் இவங்க பெறுவாங்க? ஏன்னா தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த போராட்டம் வீல வாய்ப்பு இருக்கு தோழர்? இது இல்ல அது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒருங்கிணைக்கப்படணும். அந்த போராட்டம் வந்து ஒருங்கிணைக்கப்படணும். அந்த ஒருங்கிணைப்பின் மூலம்தான் நாம், அதாவது இந்த அரசு எப்போ செவிசாய்க்கினா மக்கள் பலத்துக்கு தான் செவிசாய்க்கும். மக்கள் பலம் எவ்வளோ வருதோ நம்மளுடைய டிமாண்டு அந்த அளவுக்கு செய்ய முடியும். ஏன்னா ஜல்லிக்கட்டில் சீஃப் மினிஸ்டர் பியூன் போல எல்லா மினிஸ்ட்ரிக்கும் டேபிள் போய் கையெழுத்து வாங்கி வந்தார். அது நடைமுறைப்படுத்துறதுக்கு. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு நடக்குது. அப்போ கூட இந்த பிரச்சனை இருந்தது, ஆனால் லட்சக்கணக்கில் மக்கள் கூடியதுனால அந்த பிரச்சனை தீரலை. இல்லைன்னா அப்பவே சட்டசபையை நோக்கி எல்லாம் நகரணுன்ற கருத்துக்கள் இருந்ததை முறியடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த போராட்டத்தை பின்னாடி இருந்து இயக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அது வந்து அன்னைக்கு வந்து சட்டசபை நோக்கி அன்னைக்கு கூட நகர முடியாம போகுது. ஒரு சமூக ஆர்வலர்களும் சரி, எல்லா இளைஞர்களும் சரி, எதுக்கோ போராட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க, கலவரத்துக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. என்ன டிக்கெட் வாங்க முடியல, எனக்கு ஒரு விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டுலாம் இப்ப இளைஞர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இளைஞர்கள் வந்து ஒரு சின்ன ஆதரவு கூட தெரிவிக்காம இருக்காங்க, அவங்க இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க தோழர். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படின்னா எல்லா எதிர்கட்சிகளும் சரி, யாரா ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா இது ஒரு பெரிய போராட்டமா மாறினாதான் இதுக்கு ஒரு கண்டிப்பான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதாவது இவங்க தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைக்கணும், ஆதரவு தெரிவிக்கிற ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் ஒருங்கிணைக்கிறது. இது ஒருங்கிணைந்து போராட வேண்டிய விஷயம். இது வெறும் வந்து ஒரு நாள் வந்து அங்கே வந்து பேசி ஆதரவு தெரிவிச்சுட்டு போவதனால தீர முடியாது. அதே போல் இவங்களுக்கு நம்ம நிர்பந்தங்கள் கொடுக்கலாம். உங்கள் போல் சேனல்கள் வந்து இப்போ வந்திருக்கிறாங்கல்ல, விஜய்க்கு இளைஞர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒரு விஷயத்தில் பரவாயில்ல, இளைஞர்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க, சும்மா உதவிகளாக தெரிஞ்சவங்க, அவங்கள உங்களை போல சேனல்கள் வந்து வறுத்தெடுக்கிறது மூலம் தான் நீ அரசியலை பேசு, இந்த அரசியலுக்கு பதில் சொல்லு, அப்போ அவங்க தயாராகிறாங்க. அப்போ அவர்கள் வந்து இதுக்கு போராடுறதுக்கு வரவதுக்கான நாம் நிர்பந்தங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை கூட இருக்கு. இன்னைக்கு இளையோர்களுடைய பட்டாளம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு விஜய் கிட்ட வந்தது, இன்னொரு குறிப்பிட்ட அளவு அது செயல்படாமல் இருக்குது. அது சொந்த நலன்களையும் உதவித்தனமான விஷயங்கள்லையும் ஈடுபட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு செக்ஷன் வந்து நாம் அரசியல் படுத்துவதற்கான அரசியல் கேள்விகளை நிறைய எழுப்புவதன் மூலமாக, ஏன்னா விஜய் அரசியல் படுத்த போதில்ல, தாவைக்கு அவங்களை அரசியல் படுத்த மாட்டாங்க. சேனல்களும் வெளியே இருக்கிறவங்களும் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் அவர்களை அரசியல் படுத்தும், அவர்களை ஈடுபட வைக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அங்கங்கே இருப்பதனுடைய விளைவாக இங்கே வந்து இந்த போராட்டங்கள் வந்து வெற்றி பெற முடியாமல் போகுது. கிட்டத்தட்ட வந்து நண்டுகளுக்கு அதுதான்,
நண்டு கதை. ஆமாம், நண்டு வலைக்குள்ளே இருக்கிற நண்டுகள் எதுவும் மேலே ஏற விடாது. ஆமா. அது போல் இங்கே ஒவ்வொருத்தரும் போராடும் போதும் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதோட சரி. அதாவது பொதுமக்கள்ன்றது எல்லாரும் சேர்ந்தது தான். நம்ம சமூகம் எப்படி அந்த இந்த இயல்பை ஏன் வருதுன்னா, ஏற்கனவே நம்ம சாதி சமூகங்களாக துண்டு துண்டாக இருந்ததுடைய விளைவு, நம்ம சாதியை தவிர வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம், ஒட்டுமொத்தமாக தேவைப்பட்டால் எப்போனா நம்ம வந்து பண்ணுவோன்ற ஒரு சிந்தனை, ஒரு தடம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு இப்படி துண்டு துண்டாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போராடுவதை வேடிக்கை பார்ப்பது, இல்லைன்னா வந்து ஒரு வீரியமற்ற ஆதரவு தருவது, ஒரு வீரியமற்ற ஆதரவு தருவது, இந்த தன்மை தான் வந்து இப்போ வந்து நீடிக்குது. இல்லை அதில் என்ன விஷயம்னா, ஓட் பேங்க் தான் தொடர். இவங்களால பெரிய அளவு ஓட்டு கிடையாது. அப்படியே இருந்தால் கூட கடைசி நேரத்தில் எதனா செஞ்சு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்க. அப்போ வந்து இப்போ எலெக்ஷன் நெருங்குற வரையும் திமுக அரசு அமைதியா இருந்து, அதுக்கப்புறம் ஏன்னா இப்பதான் வந்து இவ்வளவு நாள இல்லாம லாஸ்ட் டைம்ல வந்து மடிக்கணினி வழங்கும் திட்டம்லாம் சொல்லிட்டு இப்ப திமுக அரசு விட்டுருக்கு. சோ அது மாதிரி இழுத்துட்டு போயிட்டு எலெக்ஷன் டைம்ல வந்து நாங்க நிரந்தரம் செய்வோம், பணியாளர்கள் எல்லாம் போராடாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியே வரவும் சான்ஸ் இருக்கு. அதான் அது ஒரு ஏமாற்றத்துக்கு ஒரு கண் துடைப்பு வந்து நடக்கும். இளைஞர்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கு வந்தாலும் அந்த போராட்டம் வந்து வெற்றி பெறாம இருந்ததே இல்லை. நம்ம நேபாள இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். சோ தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன் திமுக அரசு இன்னும் வந்து இதுக்கு மௌனம் காத்துட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தோழர், நிறைய கேள்விகளுக்கு வந்து பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப உங்க நேரங்களை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர்.